எல்லாருக்கும் வணக்கம். நாளைக்கு வரலட்சுமி நோன்பு எடுக்கிறவங்களுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். நாளைக்கு கலசம் வைக்கிறோம், அம்பாளை வழிபாடு பண்ணுறோம். அந்த கலசத்துக்கு என்னென்ன மங்கள பொருட்கள் போடலான்றதை பற்றி நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். வாங்க என்னென்ன பொருட்கள் சேர்க்கணும், தாயாரோட அனுகிரகமும் ஆசீர்வாதமும் பெறலான்றதை பார்க்கலாம். வாங்க. கலச வழிபாடு 2 வகையாக பண்ணுவாங்க. கலசத்தில் அரிசி நிரப்பிட்டு வழிபாடு பண்ணுறவங்களும் இருக்காங்க, அதே மாதிரி தண்ணீரை நிரப்பிட்டு வழிபாடு பண்ணுறவங்களும் இருக்காங்க. நான் 2 வகையான டீட்டெயிலும் உங்களுக்கு தரேன். முதல்ல அரிசி வச்சு வழிபாடு பண்ணுறதுக்கு என்னென்ன மங்கள பொருட்கள் சேர்க்கலான்றதை பார்க்கலாம். வாங்க. ஸ்டீலை மட்டும் தவிர்த்து பித்தளையோ இல்லை செம்போ இல்லை வெள்ளி சொம்போ எடுத்துக்கிட்டு அதில் 3/4 பங்கு பச்சரிசி 3/4 பங்கு போட்டுருங்க. அது பச்சரிசியில் மஞ்சள் 1 சிட்டிகை, குங்குமம் 1 சிட்டிகை, ஒரு எலுமிச்சம்பழம், காதோல கருகமணி, ஜாதிக்காய், ஏலக்காய், கிராம்பு, மாசிக்காய், நாணயங்கள். அதாவது நாணயம்னா வெள்ளி நாணயம் இருந்தாலும் போடலாம், தங்க நாணயங்கள் வாங்கியும் போடலாம், இல்லை நம்மளோட நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற நாணயங்கள் போட்டு அதுக்கு மேலே அம்பாளை வச்சு வழிபாடு செய்கிறது ஒரு முறைங்க. இது அரிசி பச்சரிசி நிரப்பி வழிபாடு பண்ணுறவங்களுக்கான கலச வழிபாட்டு முறை. அடுத்தது கலசத்தில் தண்ணீர் நிரப்பி பூஜை பண்ணுறது ஒரு முறை இருக்குங்க. எங்கள் வீட்டுங்களெல்லாம் நாங்கள் தண்ணீர் நிரப்பி தாங்க அம்பாளை வழிபடுவோம். தண்ணீரில் 3/4, அதாவது அந்த செம்பில் 3/4 பங்கு தண்ணீர் எடுத்துக்கிட்டு அதில் 1 சிட்டிகை மஞ்சள் தூள், 1 சிட்டிகை குங்குமம், பச்சை கற்பூரம், ஒரு 3 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சம் வெட்டி வேறு, கொஞ்சம் பன்னீர், காயின், ஒரு நாணயம், ஏதாச்சும் ஒரு காயின் போடலாங்க. வெள்ளி காயினாக இருந்தாலும் ஓகே, தங்க காயினாக இருந்தாலும் ஓகே, இல்லை நாம் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய 5 ரூபா 10 ரூபா காயின் எதுவாக இருந்தாலும் அதையும் போட்டுக்கலாங்க. ஒரு மல்லிகைப்பூ 1 இல்லை 3 எண்ணிக்கையில் மல்லிகைப்பூ போட்டு அதுக்கு மேலே ஆவாகனம் பண்ணும்போது சம்பூர்ணமான தாயாரோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குங்க. மனசார வழிபட்டு தாயாரோட அனுகிரகமும் ஆசீர்வாதமும் பெறலாம். கலச வழிபாடு பண்ணுறவங்க உங்கள் முறைப்படி எப்படி அரிசி வச்சு பண்ணுறீங்களா இல்லை தண்ணீர் வச்சு பண்ணுறீங்களா பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பொருட்களெல்லாம் சேர்த்து நம்ம வழிபாடு பண்ணுறச்ச தாயாரோட பூர்ணமான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.